நம்ம மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜயும் மல்லியும் வந்து என்ன சேர்ந்து பிளான் பண்ணுறது என்னென்னா, நம்ம இதுக்கப்புறம் வந்து ரேணுகாவை முழுசாக நம்மளை நம்புற மாதிரியும், இதுக்கப்புறம் வந்து அவள் வந்து நம்மளை வந்து முழுசாக கண்ணை மூடிட்டு நம்பணும். அவளுக்கு எதிராக நம்ம வந்து எல்லா ஆதாரத்தையும் வந்து சேர்க்கணும். அவள் யார், என்ன, எதுக்காக வந்திருக்கா, அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எப்படி அவளுக்கு சாதகமாக வந்தது, இப்படி மாதிரி அவளுக்கு யார் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தான் மல்லி. அவளுக்கும் அவள் எப்படி நம்ம ரேணுகா மாதிரியே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து மல்லியும் விஜயும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி வந்து இது பாசிபிள் ஆக முடியும், அவள் எப்படி நம்மளை தேடி வந்தா அப்படின்ற விஷயங்களை எல்லாம் வந்து விஜய் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக வந்து நான் அவள் என்னை நம்புகிற மாதிரி நான் வந்து இதுக்கப்புறம் நடிக்க போகிறேன், நீயும் வந்து அவளுக்கு எதிராக இருக்கிற மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. பேசிக்கிறது மட்டும் இல்லாமல் உடனே வந்து சண்டை போடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, நீ எதுக்கு வெண்பாவை வச்சு சண்டை போடுறாங்க, நீ எதுக்கு வெண்பாவை இங்கே கூட்டிகிட்டு வந்த, நான் தான் வந்து வெண்பா இதுக்கப்புறம் அங்கேயே இருக்கட்டும், ரேணுகா கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தானே விட்டுருந்தேன், நீ எதுக்கு வெண்பாவை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. மல்லியும் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து சண்டை போடுறாங்க. என்ன அப்படின்னா, வெண்பா மேலே எனக்கு உரிமை இருக்குது, நான் வெண்பாவை கூட்டிகிட்டு வரக்கூடாதா, என்ன நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து மல்லியும் வந்து சண்டை போடுறாங்க. இதுக்கு முன்னாடி மல்லி வந்து விஜய் கூட சண்டை போட்டு கிடையாது. ஸோ இப்போ சண்டை போடுறதுனால வந்து டவுட் வருமா, இல்லை டவுட் வராமல் இருக்குமா அப்படின்றது நமக்கே ஒரு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா வந்து ராஜியே வந்து ஒரு கிரிமினலு, அவளை நம்ப வைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் வந்து மல்லி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு நடிக்காமல் பொலைட்டாக கொஞ்சம் நடித்தா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது. இவங்க 2 பேரும் சண்டை போடுறதுல வெண்பா வந்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அது நடிப்பாக இருந்தாலுமே இவங்க வந்து சண்டை போடுறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. என்னென்னா, நீ எதுக்கு மல்லி இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நான் உனக்கு எத்தனையோ டைம் வந்து வார்ன் பண்ணிட்டேன், இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத, ரேணுகாவோட விஷயத்திலோ இல்லை என்னோடய விஷயத்திலோ வந்து தனிப்பட்ட இதில் வந்து நீ எதுவுமே பண்ணாத, உன்னை நான் நல்லா தானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து நிறைய வந்து பேசுகிறாங்க. நம்ம மல்லியுமே வந்து ஒரு செகண்ட் வந்து உண்மையாகவே நம்மளை திட்டாரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. ஆனாலையும் வந்து உன்னை பிரிஞ்சு நான் போகலாம் அப்படின்ற முடிவு வந்து என்னை எடுக்க வச்சிடாத மல்லி, இதுக்கப்புறம் வந்து நீ என்ன பண்ணாலும் வந்து நான் கண்டிப்பாக உன்னை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து விஜய் வந்து திட்டுற மாதிரி வந்து நடிச்சிட்ருக்காங்க. மல்லியுமே வந்து அதுக்கு கூட சப்போர்ட்டுக்கு நல்லாவே வந்து பேசிகிட்ருக்காங்க. இதெல்லாம் தாண்டி வந்து இவங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சிருந்து மல்லி ஒரு வீட்டில் இருக்க போகிறாங்க, விஜய் வந்து கதிரேசன் வீட்டில் இருந்தால் எப்படி வந்து 2 பேரும் வந்து கான்டாக்ட் பண்ணி எப்படி இந்த பிளானை வந்து போட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான். இப்போதைக்கு விஜய்க்கு என்ன உண்மை தெரிய வரணும் அப்படின்னா, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை மாற்றினது அவங்க அக்கா ராஜி தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து தெரிய வரணும். அது மட்டும் இல்லாமல் ரகுவோட கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்த ரகு தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். என்ன ரீசனுக்காக வந்து அவன் மேலே வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன், எதுக்காக அவன் கம்பெனியை விட்டு போனான் அப்படின்ற விஷயம்லாம் விஜய்க்கு தெரிய வந்தால் தான் இந்த ரேணுகாவை வந்து எதுக்காக இங்கே அனுப்பிச்சிருக்காங்க, எதுக்காக இங்கே நடிக்கிறா அப்படின்றது வந்து ஃபுல்லாக வந்து தெரிய வருங்க. அது மட்டும் இல்லாமல் பணத்துக்காக நடிக்க வந்தவ இப்போ விஜய் மேலே ஆசைப்பட்டு விஜயோட லைஃப்பில் வந்து வாழணும், சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக நினைக்கிறான் அப்படின்ற மாதிரியும் வந்து விஜய் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ மல்லி கூட வந்து சண்டை போட்டுட்டு மல்லியை வீட்டை விட்டு அனுப்பிட்டு மல்லி வந்து இதுக்கப்புறம் வந்து நீ இருக்காத, என் மூஞ்சிலே முழிக்காத, நான் இதுக்கப்புறம் வந்து யாராவது ஒருத்தர் கூட வாழணும்னு முடிவு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வெண்பாவை கூட்டிகிட்டு விஜய் வந்து கதிரேசன் வீட்டுக்கு போகிறாங்க ரேணுகாவை பார்க்குறதுக்காக. அங்கே போனதுமே வந்து நீங்கள் சொன்னது தான் சார் கரெக்டு, இதுக்கப்புறம் வந்து மல்லி பேச்சு கேட்குறதோ இல்லை மல்லி கூட சேர்ந்து வாழ்கிறதோ ரொம்ப கஷ்டம், அவளுக்கு நான் எத்தனையோ டைம் வந்து நான் சொல்லிட்டேன், ஆனாலும் வந்து அவள் கேட்கவே இல்லை, இதுக்கப்புறம் வந்து நான் அவளை அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி வந்து கதிரேசன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் கதிரேசனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், நிஷாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். அதை தாண்டி சுடருக்கு வந்து சொல்லவே முடியல, அப்படியே தையத்தக்க அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சுட்டு சந்தோஷத்தில் போயிட்டு விஜய் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அந்த கட்டி பிடிக்கிறது கூட வந்து வேறு ஒரு பர்சனை கட்டி பிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏதோ வந்து ஆசைப்பட்டு விஜயை வந்து ரொம்பவே வந்து சந்தோஷத்தில் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. நம்ம விஜயும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து சைலண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கார்.
பட் இதெல்லாம் தாண்டி வந்து எப்படி வந்து விஜய் வந்து சுடருக்கு எதிராக வந்து ஆதாரத்தை வந்து எடுக்க போகிறாரு அப்படின்றது தான். இப்போ ஆல்ரெடியே வந்து ஃபோன் கிடச்சி, ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சுடருக்கு கிடச்சி, இவ்வளோ கிடச்சும் வந்து என்ன யூஸ் ஆச்சு? கதிரேசன் வந்து ஈஸியாக வந்து வெளியே கொண்டு வந்துட்டார். இந்த கதிரேசன் கொஞ்சம் லேட்டாக டிலே பண்ணியிருந்தா கூட போலீஸ் ஏதாவது விசாரிச்சிருப்பாங்க, இவ யார் என்ன அப்படின்றது. அதாவது வந்து ஒரு உண்மை கொஞ்சம் வெளியே வந்திருக்கும். பட் அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு கதிரேசன் வந்து இப்படி பண்ணிட்டாரு. அது மட்டும் போக இப்போது விஜய் வந்து போயிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணி விஜய் வந்து எப்படி வந்து ரேணுகா கிட்ட க்ளோஸ் ஆக போகிறாரு, க்ளோஸ் ஆகி எப்படி ரேணுகா கிட்ட இருந்து என்ன உண்மையை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க போகிறாரோ, எப்படி தெரிஞ்சுக்க போகிறாரு, அதை தாண்டி வந்து எப்படி வந்து ஆதாரத்தெல்லாம் எடுக்க போகிறாரு அப்படின்றது. இந்த விஷயத்தில் திரும்பவும் ஹெல்ப் பண்ண போகிறது விஜய்க்கு வெண்பா தான். ஆல்ரெடி வந்து வெண்பா ஹெல்ப் பண்ணதுக்காக தான் வந்து அவள் வேணும்ன்ட்டு வந்து காயப்படுத்தியிருந்தா. இப்போ இந்த விஷயம் வந்து ரகு கொடுத்த பிளான் தான். ரகு தான் வந்து வெண்பாவை வச்சு மல்லியை வந்து ப்ளே பண்ணுறான்னா, நீயும் வெண்பா வச்சு ப்ளே பண்ணு அப்படின்ற மாதிரி ஐடியாவை வந்து ரகு தான் வந்து சுடருக்கு கொடுத்தது. இந்த விஷயம் மல்லிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. என் பொண்ணை வச்சே நீ வந்து விளையாடுறியா அப்படின்ற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து சண்டை போட தான் போகிறாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டியும் கூட இதுக்கப்புறம் வெண்பாவை எப்படி காப்பாற்ற போகிறாங்க? ரேணுகா வந்து சுடருக்கு வந்து டவுட் வந்துடுமோ, விஜய் நடிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி வந்து ஏதாவது டவுட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி டவுட் வந்தாலுமே விஜய் எது பண்ணாலும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் ஆகிடும். ஏன்னா வந்து நேருக்கு நேராக வந்து உண்மையை வந்து மறைச்சிட்டு இருந்தாலே 2 பேரும் பின்னாடி வந்து டவுட்டில் தான் இருக்க போகிறாங்க. அப்படி தான் வந்து போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.